ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் காலிஃப்ளவர் வச்சு பண்ணக்கூடிய கோபி பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சுவையில் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். காலிஃப்ளவர், பிரெட் கிரம்ஸ், சாட் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், பொடித்த சர்க்கரை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தயிர், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்க போகிறோம். க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வச்சு எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி காலிஃப்ளவரை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்கணும். எல்லாமே ஈக்குவல் சைஸாக ஒரு பாப்கார்ன் சைஸில் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வந்து உப்பு, இதுக்கு தேவையான உப்பில் நம்ம பாதி உப்பை இப்போ சேர்த்துப்போம், மீதி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூனும் பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூனும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. இப்போ மைதா சேர்த்துக்கலாம். இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிளறி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் வந்து அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன் நான். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மைதாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டோம், இப்போ மைதா சேர்த்துக்கிறேன் நான். இந்த மாதிரி மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மீதி உப்பை நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த காலிஃப்ளவரில் பாதி உப்பு போட்டிருக்கோம். மீதி இதில் போட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல மாவாக நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் கிரம்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நிறைய பிரெட் கிரம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த காலிஃப்ளவர் சாப்பிடும்போது நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட பேட்டரும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து இதில் டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு சைஸ் வர்றதுக்காக நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர், ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு நான் வந்து ஒரு பேக்கெட்டில் பாதி பிரெட் எடுத்து பிரெட் கிரம்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அளவோடு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவில் டிப் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டுடலாம். பிரெட் கிரம்ஸில் போட்டதுக்கப்புறம் நம்ம கை வச்சு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த மாவு கையோடு நீங்கள் பிரெட் கிரம்ஸை தொட்டிங்கன்னா பிரெட் கிரம்ஸ் எல்லாமே சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஒரு மாவாயிடும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி குறைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் நிறைய வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு கிறிஸ்பி கிடைக்கும். இப்போ நம்மளோட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர்ஸ்லாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
பாருங்கள், இப்போ நல்லா ஹீட்டான ஒரு ஆயிலில் நான் வந்து காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பேனோட சைஸ் எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கூட போட்டுடலாம். அந்த பேனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போட முடியுதோ அந்த மாதிரி ஒன்றா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே நமக்கு காலிஃப்ளவர்ஸ் ஈக்குவல் சைஸில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு அழகான பாப்கார்ன் சைஸில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கோம், அது 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் வந்து காரமாக கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இதை நம்ம பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அவ்வளவுதான், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பாப்கார்ன் வந்து நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துருச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக காலிஃப்ளவர் இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருசியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் போட்டிருக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு வந்து சூப்பராக கோபி பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மசாலாவை தூவியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா காரமாக கொஞ்சம் ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.